Hi friends, welcome to CryptoCon channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு 10 மினிட்ஸில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் செயின்னா என்ன, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அந்த பிளாக் செயினில் பயன்படுத்துகிற சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அதை தெரிஞ்சால் தான் நீங்கள் பிளாக் செயின் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இது எப்படி வேலை செய்யும், இதில் எப்படி அவங்க வேலிடேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷன், அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். இதில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அண்ட் அதில் எவ்வளோ சேஃப்டி அண்ட் எவ்வளோ செக்யூரிட்டி அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம படிப்போம். அதே மாதிரி இது ஒரு சிம்பிள், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட. ஒரு புத்தகத்தை எழுதுனதை யாராலும் திருத்த முடியாமல் அதே நேரம் அதை பார்க்க முடியும்னா அதே சமயத்தை இன்னொரு பக்கத்தை சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இது சத்தியமா அப்படின்னு கேட்டால் இதுதான் பிளாக் செயினுங்க. ஒரு ஒன் வேர்டில் சொல்லணும்னா இதுதான். அப்புறம் பார்ப்போம், ஒன் பை ஒன்னே அப்போ அதை நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கிராமத்தில் ஒரு புத்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த புத்தகத்தில் பணம் போடுறத எழுதுகிறாங்க, அப்புறம் எடுக்கிறத எழுதுகிறாங்க அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராம பொது புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதை எல்லாரும் பார்க்கலாம், யாரும் திருத்தவே முடியாது. புத்தக நகல் எல்லார் வீட்லேயும் இருக்கும், புதிய புத்தகம் மட்டுமே சேர்க்க முடியும், புதுசாக ஒரு பேஜை ஆட் பண்ணலாம். இதாங்க பிளாக் செயின். ஸோ இன்னும் சிம்பிளாக கொண்டு போவோம். பிளாக் செயினால் என்ன? பொதுவான டிஜிட்டல் மாற்ற முடியாத பதிவேடு, டிரான்சாக்ஷனை பிளாக்காக சேமித்து செயினாக இணைக்கும் தொழில்நுட்பங்க. ஸோ இது இன்னும் புரியலைங்க, இன்னும் டிஜிட்டலாக சொல்லணும்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட சொல்லலாம். இப்போ நீங்கள் பிளாக் செயின்னா ஒரு ரயில் பெட்டியை நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு பிளாக்காக இருக்கா, ஒவ்வொரு பெட்டியும் ஒவ்வொரு பிளாக்குன்னு நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு முதல் பிளாக்கு, ரெண்டாவது பிளாக்கு, மூணாவது பிளாக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பெட்டியும் ஒரு பிளாக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளாக்கில் 100 to 1000 டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனி ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கு பேர் ஹேஷ்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் சில டெக்னிக்கல் டைம், ஹேஷ்னா என்ன, நோடுனா என்னன்றது அதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் இருக்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கிய பாகங்கள் என்ன அப்படின்னா, நான் அப்பாதையே சொன்ன மாதிரி அதை பிளாக் ஹேஷ், ப்ரீவியஸ் ஹேஷ், பிளாக் செயின், நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லை மெயினானது ஒன்று. இது எல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் பண்ண முடியும். நான் கிளியராக சொல்கிறேன். பிளாக்னா பரிவர்த்தனைகள் தொகுதி, ஒவ்வொரு பிளாக்கிலும் பல டிரான்சாக்ஷன் சேமிக்கப்படுகின்றன. அதாவது ஒவ்வொரு ரயில்வே பாக்ஸுக்குள்ளேயும், ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும், ஒவ்வொரு பிளாக்குலேயும் நிறைய டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பிளாக்கில் தனித்துவ எண், ஒவ்வொரு பிளாக்கும் தனித்துவமான அடையாளம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு ஹேஷ் இருக்குன்னு சொன்னோம்னா இல்லையா, ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒரு ஹேஷ் இருக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் ஹேஷ்னா என்னன்னா செயினை உருவாக்கும் பூட்டு, ஒவ்வொரு செயினையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பூட்டுன்னு வச்சுக்கோங்க. முந்தைய பிளாக்குன்னு இந்த மொதல் பிளாக்கு அடுக்கடுத்த பிளாக்கையும் இணைக்கிற பூட்டுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ரயில்வேக்கு 2 பெட்டிக்கு நடுவில் இருக்க கனெக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. நோடுனா என்னென்னா பிளாக் செயின் நகல் வைத்திருக்கும் கம்ப்யூட்டர். நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு கணினியும் நோடுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிஎன்பி பிளாக் செயினை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுற எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணால் அது போயிடும். இப்போ எத்தீரியம் பண்ணுற பிளாக் செயின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் போயிடும். இதே மாதிரி பாலிஜன்னு நிறையா செயின் இருக்குது, பிளாக் செயின். அது அவங்கவுங்களது பிறகு ஷிபு காயின்னா ஷிபு காயினோடது, அது எந்த இதில் இருந்தது. ஷிபு காயின் பார்த்தீங்கன்னா 2 பிளாக் செயின் டெக்னாலஜியும் வச்சுருக்காங்க, அது செயின்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ அது பல்லபடியாக பார்ப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது பக்கம் இப்போ ஹேஷ் எப்படி பாதுகாப்பு தருது அப்படின்னு நான் இதை பார்ப்போம். இது எப்படிங்க செக்யூரிட்டியாக இருக்குது அப்படின்னா, இப்போ ரமேஷ் சீதாவுக்கு ஒரு 1000 ரூபீஸ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு ஹேஷ் கிரியேட் ஆகும். அடுத்து ரமேஷ் சீதாவுக்கு 1001 ஒரு 1001 ரூபா அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்க. அப்பயும் ஒரு ஹேஷ் யூஸ் ஆகும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஈச் டிரான்சாக்ஷன் ஹேஷ் இருக்கும். ஆனால் வேறு ஹேஷ் இருக்கும். ஒரு ஹேஷ் இன்னொரு ஹேஷில் இருக்காது. ஸோ யாராவது இதை திருத்தினாங்க, ஒரு ஹேஷையும் திருத்தினாங்க, ஒரு டிரான்சாக்ஷனில் ஏதாவது ஒரு திருத்தினாங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஹேஷ் மாறுதல் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டெக்னாலஜி தான் மெயின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அகெயின் இதை திருப்பி பார்ப்போம். டிரான்சாக்ஷன் தொடங்குவது ஏக்கும் பிக்கு பணம் அனுப்புகிறாங்க, நெட்வொர்க்கு அனுப்புகிறாங்க. அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் கம்ப்யூட்டருக்கு போகுது, பிளாக்கை உருவாக்கும். டிரான்சாக்ஷன் சேர்ந்து ஒரு பிளாக்காக உருவாகும். அந்த பிளாக்கை சரி பண்ணுறதுக்கு மைனர்ஸ் வேலிடேட் சரி பார்ப்பாங்க. அதை செயினில் சேர்த்து பிளாக் செயினாக சேர்க்கப்பட்டு அப்டேட் ஆகிரும். இதாங்க பிளாக் செயின் டெக்னாலஜி. இதனால தான் நம்ம இது சரி ஓகே. இன்னும் டீப்பாக போகணும்னா எப்படி இது நீங்கள் நம்பகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி அடுத்த ஸ்லைடில் போகணும். இன்னும் கொஞ்சம் கலோக்கையில் போயிடுவோம். சரிங்களா? இதில் 2 விஷயம் நடக்கும். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்காயின் மைனிங்ன்றாங்க. என்னப்பா பிட்காயினிங் மைனிங் அப்படின்னா, ஒரு
கடினமான கணித பசில் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 2 டிரான்சாக்ஷன் நடக்குது. ஏதோ ஒரு உலகத்தில் ஒருத்தர் வந்து இன்னொரு உலகத்துக்கு வந்து காயின் அனுப்புகிறாரு, டிரான்சாக்ஷன் பண்ணாங்க. அந்த டிரான்சாக்ஷன் வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துல இருக்க ஒருத்தர் வந்து ஒரு கடினமான பஸ்ஸில் ஆட் பண்ணி அதுக்கு வந்து நிறையா போர்டுலாம் யூஸ் பண்ணி மைனிங் பண்ணுவாங்க. அதான் கார்டு போர்டில் நிறைய வச்சுருப்பாங்க. பவர்லாம் நிறைய தேவைப்படும். நீங்கள் கேள்விப்பட்டு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அதை சால்வ் பண்ணுறது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பிட்காயின் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப செக்யூரானது. அதனால தான் அவங்க இடத்த கொடுக்குறாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிக காயின் உள்ளவர் வேலிடேட் செய்ய முடியும். இது எத்தீரியம் காயினில் பொதுவாக இருக்கும். மின்சாரம் குறைவு, வேகமாக வேலை செய்யும். ஸோ வேலிடேட் பண்ணுறவங்க யாருன்னா மோஸ்ட் ஆஃப் த காயின் ஸ்டேக்கிங் வச்சுருக்கவங்க தான் அதை வேலிடேட் பண்ண முடியும். ஸோ இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து உங்களுக்கு தமிழில் புரிகிற மாதிரி நானே டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் இப்போ வச்சுருக்கேன். இதை படித்தாலே நீங்கள் வந்து கிளியராக பிளாக் செயின் என்ன அப்படின்னு தெரியும். பிளாக் செயின்னா ஒரு நோட் பேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு நோட்டீஸ் போர்டு விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நோட்டீஸ் போர்டில் என்ன எழுதியிருக்கும்? தேதி இருக்குமா, எழுதப்பட்ட விஷயம் என்னென்னு இருக்குமா, டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்க, ஆசிரியர் கையெழுத்து இருக்குமா, அதை ஹேஷ் ஃபிங்கர் பிரிண்ட்னு வச்சுக்கோங்க. அதே போல் பிளாக் செயினில் ஒவ்வொரு டிஜிட்டல் பேஜுக்கும் ஒரு பிளாக்குக்கும் இருக்கும், ஒரு பிளாக் இருக்கும். சரியா? ஒரு டிஜிட்டல் பேஜில் நிறையா டிரான்சாக்ஷன் இருக்குது. அந்த ஒவ்வொரு சேர்ந்து ஒரு பிளாக்காக இருக்கும். டிரான்சாக்ஷன் யார் யாருக்கு கிரிப்டோவை அனுப்புகிறாங்க அதான் டிரான்சாக்ஷன் நேராக இருக்கும். ஹேஷ் பக்கத்துக்கு யூனிக்கான சிக்னேச்சர் என்ன இருக்கு இல்லையா, கையெழுத்து போடுறாங்க இல்லையா அந்த பிளாக்குக்கு, அந்த ஓனர்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஹேஷ்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் ஹேஷ் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து இருக்கும். ஓகேயா? இப்போ இது கிளியராக புரிஞ்சு நினைக்கிறேன். மைனர் யாருப்பா? மைனர்னா டீச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸில் டீச்சர் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பேரும் எழுதுனேன்னு தெரிஞ்சுற டீச்சர்னு வச்சுக்கோங்க. பள்ளியில் ஆசிரியர் நீங்கள் எழுதுவது சரியாக என்று செக் பண்ணுவாங்க. அதே போல் கிரிப்டோ மைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க? எல்லா டிரான்சாக்ஷனையும் வெரிஃபை பண்ணுவாங்க, அதை கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியான பிளாக்கு ஒரு முத்திரை ஸ்டாம்பு மாதிரி அதான் ஹேஷ் உருவாக்குவாங்க. உருவாக்குனாங்க ரொம்ப ஈஸிலாம் கிடையாதுங்க. அது வந்து கம்ப்யூட்டர் பவரை யூஸ் பண்ணும். நிறையா வந்து மதர் போர்டு வச்சு நிறையா பண்ணுவாங்க அவங்க. ஸோ பவர் அதிகமாக தேவைப்படும். வெரிஃபை செஞ்சதுக்கு ரிவார்டாக அவங்களுக்கு கிரிப்டோ கிடைக்கும். இதுதான் மைனிங்னு சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சும் கிரிப்டோ டெக்னாலஜினா என்னன்னு தெரிஞ்சிடும். பிளாக் செயின் டெக்னாலஜினா. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ளஸ் பிளாக் இஸ் ஈக்குவல் டு செயின். சரியான பிணைக்கப்பட்ட பேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். நோட்டீஸ் புக்கில் எப்படி ஒரு பேஜுக்கு பின்னாடி 2வது பேஜ் 3வது பேஜ் வருமோ அதே போல் பிளாக் செயினில் ஒரு பிளாக் 2 பிளாக் 3 பிளாக் இதெல்லாம் ஒரு செயின் போல் இணைஞ்சிருக்குங்க. இப்போது இது செக்யூரா அப்படின்னு கேட்குறீங்களே, இதுக்கு வந்து எப்படி செக்யூர் அப்படின்னா, இதனால தான் பிளாக் செயின் டெக்னாலஜியை நம்ம இபியில் பயன்படுத்தலாம். தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி நியூஸ் வந்துருச்சு. நிறையா வந்து இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தலாம். பிளாக் செயின் நம்ம ஒன்லி கரன்சியாக மட்டும் பயன்படுத்த முடியாது, நீங்கள் எந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை எல்லோரும் படிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாகவே எல்லாம் ஐஐடியிலலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நோட் புக்கில் பேஜ் 5வது பேஜை நீங்கள் கிளிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது மேலே இருக்க பக்கங்களையும் நோட் புக்லையும் தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒரு பிளாக் செயினில் ஒரு பிளாக்கை மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹேஷ் சேஞ்ச் ஆகும். அப்போ அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா பிளாக்கும் இன்வேலிட் ஆகிரும். ஸோ உலகம் முழுக்கும் இந்த செயினை யூஸ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணுறவங்க அந்த கம்ப்யூட்டரில் அது தெரிஞ்சிடும். ஸோ இதனால தான் பிளாக் செயினை அழிக்கவே முடியாது, ஹேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு கிளிக் பண்ணி சொல்கிற மாதிரி நல்லா கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வீடியோ உங்களுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது சார் இதெல்லாம் ஓகே, இதை யார் உருவாக்குனா அப்படின்னா, இதை வந்து பிட்காயினை உருவாக்கிய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தோஷி நாக்கமோட்டோ அப்படின்னு சொல்லி ஒருத்தரால். இவர் நபரா இல்லை ஒரு கம்பெனியா அப்படின்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரில. இது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. எந்த ஆண்டு அப்படின்னா 2008 பிட்காயின் ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு. 2009 ஜனவரி 3 தான் ஃபஸ்ட்டு பிட்காயின் பிளாக் ஜெனிசிஸ் பிளாக் மைன் ஆனுச்சு. ஸோ இதுவே பிட்காயின் பிறந்தநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்கர் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. சரியா? அது வந்து லாஸ்லோ அப்படின்றது பிட்காயின் டெவலப்பர் வந்து 2010 அதை வந்து வாங்கியிருக்காரு. அந்த கதை என்னன்றதை நம்ம பார்ப்போம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து பிட்காயினுக்கு எந்த வேலையுமே கிடையாது. லாஸ்லோ அப்படின்றது பீஸா வாங்க 10,000 பிட்காயினை பயன்படுத்த முயன்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 பிடிசியை கொடுத்து 2 பீஸா வாங்குறாரு. இன்றைக்கி 10,000 பிடிசி எப்படின்னா நீங்கள் நியர்லி எத்தனை தெரியுமா? 8,000 கோடி. 8,000 கோடி நல்லா வச்சுக்கோங்க. அதுதான் அந்த பிட்காயினில் ரொம்ப வொலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் பயங்கரமான ஏற்றம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு 5 to 6% தான் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை டாப் காயின்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிட்காயினில் பயன்படுத்திய முதல் வந்து ரியல் லைஃப் டிரான்சாக்ஷன்னா அந்த டிரான்சாக்ஷன் தான்.
சரியா? இது வந்து அரபு அந்த டிரான்சாக்ஷன் எந்த கரன்சியை வச்சு எந்த கரன்சியில் இருக்குன்னா அரபு நாட்டில் இருக்குது. அதனால தான் பிட்காயின் பீஸா டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரமாக நான் வந்து ஒரு 10 மினிட்ஸாக உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னு யார் கேட்டாலும் நீங்களும் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.